தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் விசேஷமாய் இந்த பரிசுத்த வசனத்தை நாம் தியானிக்குவதற்காக எடுத்துக்கொண்ட பகுதியில் 2 வசனத்தை மாத்திரம் பொழுது நாம் படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை நாம் யாராவது வாசிக்கலாம்? நானே வாசிச்சிட்றேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. பிரியமானவர்கள், இந்த 2 வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து இந்த நாளிலும் நம்முடைய தியானத்தை நாம் முன்பாக நடத்தி சொல்லுவோம். விசேஷமாக இந்த வசனத்தை பவுல் அடியார் அவர் எழுதும் பொழுது ரோமாபுரி சபையில் உள்ளவர்களுக்கு எழுதுகிறதற்கு முன்பாகவே இதை குறித்து அவர் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பார். அப்படி பிரசங்கம் பண்ணி இருக்கிற பொழுது இந்த வசனத்தின் கருத்துக்களை புரிந்து கொண்ட யூத மக்கள் விசேஷமாய் அவர் மீது மிகுந்த கோபமும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற அப்படிப்பட்டதான ஒரு வெறியோடு நிச்சயமாக அடைந்திருப்பாங்க. அது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, கவனமாக கேளுங்க. நியாயப்பிரமாணமே இல்லாமல் தேவநீதி வெளிப்பட்டதுன்னு சொல்லிட்டார். நியாயப்பிரமாணம் இல்லாமல் எப்படி தேவநீதி வெளிப்படும்? யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் மிகவும் முக்கியம். தீர்க்க தரிசனங்களும் ரொம்ப முக்கியம். அவைகளை பேஸ் பண்ணி தான், அவைகளை ஆதாரமாக தான் அவங்க தங்களுடைய விசுவாசத்தை அவங்க வளர்த்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கிற நாட்களிலே அவர் அதை குறித்து அவர் எழுதும் பொழுது நியாயப்பிரமாணமே இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை அந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக இருந்தது. அதை கேள்விப்பட்ட உடனே அவர்களுடைய காதுகளிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல ஒரு பெரிய ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் அவர்கள் மேலே வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் அப்படியாக அவர் நேசித்த ஒரு ஜனங்கள், யூத ஜனங்கள். நியாயப்பிரமாணம் இல்லாமல் எப்படி தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்த வசனத்தில் அவர் அதை குறித்து சொல்கிறார். நம்ம அதை விவரமாக நம்ம இதை பார்ப்போம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை குறித்து அவர் அதை சொல்லிட்டு உடனே சொல்லுகிறாரு, தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறத நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி விடுகிறதுன்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் அந்த விசுவாசத்தினால அது என்ன செய்யணும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது தேவ நீதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த தேவ நீதினா என்னங்க? இயேசு கிறிஸ்து தேவன், வார்த்தையாகிய கடவுள், வார்த்தையாகிய ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் வந்து நமக்காக ரட்சிப்பை நிறைவேற்றினார். பாடுபட்டு அவர் வந்து மரணத்தில் தன்னுடைய ஜீவனை ஊற்றினார். அதற்கு பின்பாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்கு பின்பாக நாம் பார்க்கிறோம், அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அவர் பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற எல்லா சத்தியங்களையும் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தினாலே விளங்கும் அந்த தேவ நீதியே என்று சொல்லிட்டு அதை எப்படி சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவை, அவர் உலகத்துக்கு வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், பரத்துக்கேறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், அந்த தேவ நீதி வெளிப்படும். தேவ நீதினா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவ நீதினா ஆண்டவர் வந்து என்னை வந்து என்ன செய்கிறாருன்னா, நீ குற்றமற்றவர், நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா டிக்ளேர் பண்ணுறார். எதனால் டிக்ளேர் பண்ணுறார்? நான் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தில் நான் அவரோடு நிலை கொண்டிருக்கிறேன் என்பதை காண்பதற்காக நாம் ஒரு 4-5 பாயிண்ட்களை வேகமாக நம்ம பார்ப்போம். அதில் விசேஷமாக அந்த விசுவாசத்தை, அந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் நியாயப்பிரமாணம் இல்லாமலே
தேவநீதி நமக்கும் வெளிப்படுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கணும். ரோமர்கள் 4:15 மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் எதற்காக வந்ததுன்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோன்னா, நமக்கு மீறுதல் அப்படின்னா என்ன, பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த நியாயப்பிரமாணமே வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர்கள் அதே நிருபத்தில் ராஜ்யத்தில் 10:4 இங்கே பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கிற எல்லாருக்குமே நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தின் முடிவு அப்படின்னு அங்கே பார்க்குறப்ப, நியாயப்பிரமாணம் நீதியை உண்டாக்குறது இல்லை, நியாயப்பிரமாணத்தின் அந்த முடிவு கிறிஸ்துவாக இருக்கிறதுனால கிறிஸ்து தான் அந்த தேவ நீதியை கொண்டு வருகிறார் என்பதை இந்த வசனத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் என்னங்க? நியாயப்பிரமாணம் ஒரு நிழல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வெளியில் சூரிய வெளிச்சத்தில் போகிறோம், அப்போ திடீர்னு நமக்கு பக்கத்தில் நிழல் விழுது இல்லைங்களா? இங்கே நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, தேவன் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் முதல்ல என்ன செய்கிறார்னா, அவர் ஒரு நிழலை அனுப்புகிறார். சரிதாங்களா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் வந்த பின்னாடி தான் வருகிறார். அதனால் அவர் ஒரு நிழலை அனுப்புகிறார். அந்த நிழலுக்கு பின்பாக உண்மையான நிஜம் என்ன அப்படிங்கிறது அது பின்னாக வருகிறது. இப்போ நம்ம அப்படி யோசிச்சுட்டு நம்ம திருப்பியும் பாருங்கள், கலாத்தியர் 2:16 நம்ம பார்க்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால எந்த மனுஷனும் நீதிமானாக்குற இதுவும் அடுத்த ரொம்ப ஒரு ப்ராபிகேட்டிவான வசனம். நீங்கள் அப்போ நியாயப்பிரமாணம் எதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோட நோக்கம் தான் என்ன? இப்போ கலாத்தியர் 3:24 அப்போ நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் கிறிஸ்துவருக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு உபாத்தியாய் அல்லது ஒரு டீச்சர், ஒரு வாத்தியாராக ஒரு படிப்புரிவதற்கு மாத்திரமே இந்த நிழலாகி இந்த வேத பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அது நம்ம நிழல்னு சொன்னோம் இல்லைங்களா? நிஜம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆண்டவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஐ ஆம் த ட்ரூத் அந்த வே அந்த லைஃப்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 அவர் சொல்லுகிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நிஜமாக இருக்கிறார். நிழல் நியாயப்பிரமாணம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிஜமாக இருக்கிறார். இப்போ நம்ம திருப்பி அந்த ரோமர்கள் 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எல்லார் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த விசுவாசத்தினால நம்ம என்ன விசுவாசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது எந்தெந்த காரியங்களிலே நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லணும். அப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் என்ன விதமான ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக வாசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்கிறதுக்காக அவர் என்னென்னவெல்லாம் செய்தார்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அவர் பாடுபட்டார் நம்ம சொல்லுகிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அதுக்கடுத்து நம்ம பார்க்கணும், அவர் தன்னை என்ன செஞ்சார்னா மரணத்தில் ஊற்றினார் இல்லைங்களா? தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம், அவர் என்ன செஞ்சார்னா அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செஞ்சார்னா உயிரோடு எழுந்திருக்கிறார். அதுக்கடுத்து பரலோகத்தில் அவர் பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த எல்லா காரியங்களுமே நல்லா கவனிங்க, இந்த எல்லா காரியமுமே விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக நிறைந்த ஒரு காரியமாக அல்லது முழுவதுமாக கிரியை செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லது இதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நான் சொல்லுகிற இந்த 4 காரியங்களுடைய பாடுபடுதல், மரணம், பரத்துக்கேறுதல், பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறது, இது எல்லாமே இந்த காரியங்கள் எல்லாமே விசுவாசிக்கிறவனுடைய ஒரு வாழ்க்கையிலே அது 2 கலந்து இருக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படிங்கிறத ஒன்றா உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக நம்ம சொன்னோம், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த பாடுகள் பட்டதை பற்றி நம்ம வாசிக்கிறப்ப 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாசித்து உங்களுக்கு நன்கு தெரிந்தது தான். அவர் எப்படியாக நமக்காக அவர் பாடுகளை பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி இருக்கிறது. அவர் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தி அவர் எப்படியாக பாடுகளை அனுபவித்து ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி 53ஆம் அதிகாரம் 3, 4 இன்னும் 10வது வசனங்களில் நாம் அதை குறித்து விரிவாக வாசிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி படித்திருக்கிற வசனங்கள். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இப்போ விசுவாசிக்கிற நமக்கும் முதலாவது ஒரு விசேஷ காரியம் என்ன?
பாடுகள் வந்து இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாதுங்க. நல்லா கவனிச்சுங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே பாடுகள் உண்டு. நம்முடைய இரட்சகர் என்ன சொல்லியிருக்காரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவமே இல்லை. ரொம்ப நீங்கள் எல்லாமே பிளஸ்ஸிங் தான். நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு காரு மேலே கார் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ண நான் வரல. ரட்சிப்பு, நீங்கள் ரட்சிக்கப்படணும், உங்களுடைய ஆத்மா பரலோகத்தில் சேரணும், நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பாடுகள் நிச்சயமாகவே பாடுகளின் பாதையில் நம்ம போய்த்தான் ஆகும். ஆண்டவரே சொல்லியிருக்காரு இல்லையா? சரிப்பா, வாங்க நம்ம இந்த பாடுகளை பற்றி இன்னும் 2 சில வசனங்களை நம்ம வாசிப்போம். நம்முடைய இரட்சகரே வந்து என்ன செய்தாரு? பாடுகள் பட்டார்னு வாசிச்சு இல்லைங்களா? பவுல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாம வந்து அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி அவருடைய பாடுகளில் நம்ம எப்படி பங்கு பெற வேண்டும்? அதை எப்படி அந்த ஐக்கியத்தில் நம்ம எப்படி இது பண்ண வேண்டும்? நீங்க அதை பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அது எப்படி அறியறது பாடுகளின் ஐக்கியத்தை? இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? கிறிஸ்துவின் பாடுகளிலே குறைவுபட்டதை நான் என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாடுகள் எங்காச்சும் குறைவு இருந்துச்சா? பெர்ஃபெக்டான ஒரு சாக்ரிஃபைஸா, உண்மையான ஒரு பலியாக நமக்கென்று சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. அதில் வந்து ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக குறைபாடே இல்லை. அப்போ கிறிஸ்துவனுடைய பாடுகளில் குறைவுபட்டதை என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் அவர் எப்படி சொல்ல முடியும்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக சொல்ல இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை சரித்தாங்களா? அந்த சபை ஒரு முழு வளர்ச்சி பெற்ற ஒரு சரீரமாக அது இருக்க வேண்டும். தலை கிறிஸ்து, சரீரம் நாம் என்று சொல்லுகிறோமே, அந்த காரியத்திலே அது ஒரு முழு வளர்ச்சி பெற்ற சரீரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயம் அவருடைய ஆலயமாக அல்லது அவருடைய சரீரமாக இருக்கிற நாம் அல்லது ஜனங்கள் அவருடைய அந்த சரீரத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி சேர்க்கப்படுவதற்கு நாம் படுகிற அந்த பாடுகள் இருக்கிற, பவுலோ அல்லது நாமோ படுகிற பாடுகள் இருக்குமே, அவைகள் தான் வந்து அந்த கிறிஸ்துவுக்காக படுகிற அந்த பாடுகள். அந்த பாடுகளின் ஐக்கியத்திலே நானும் பங்கு பெற்றேன் என்று சொல்ல முடியும். இப்போ கிறிஸ்து பாடுபட்டார். எதுக்காக பாடுபட்டார்? நம்முடைய சரீரமாகிய சபையை மீட்டுக்கொள்வதற்காக பாடுபட்டார் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த சபை பரிபூர்ண வளர்ச்சி அடைவதற்காக அவர்கள் அந்த பாடுகளிலே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். பவுல் இதை செய்தாரானா? நிச்சயமாக செய்தார். உண்மையான ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஆட்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த நாளிலே அப்படிப்பட்டதான் அந்த பாடுகளிலே ஐக்கியம் கொள்ள வேண்டும். பாடுகளில் உங்களுக்கு ஐக்கியம் இல்லைன்னா நிச்சயமாகவே அது ஒன்றுக்கு உதவாது என்று தான் சொல்லணும். ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு நிச்சயமாகவே சொல்ல முடியும். பாடுகளின் ஐக்கியம் என்னதென்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி பவுல் சொன்னது குறைவான வார்த்தை கிடையவே கிடையாதுங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட அரசாளவும் செய்வோம், அவரோடு கூட ஆளவும் செய்வோம். நீங்கள் பாருங்கள், பாடுகள் எப்போ நமக்கு வரும்? பாடுகள் எப்போ வரும்? நம்முடைய விசுவாசத்திற்கு சோதனை ஏற்படும் பொழுது தான் பாடுகள் வரும். அதுக்கு மேலே பாடுகள் வராது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது என்ன செய்யும்? பாடுகள் போகிறோம். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். தயவுசெய்து ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படன்னு ஆசைப்படுறீங்களா? மகிமை பற்றி ஐயா பேசினாங்க இல்லைங்களா? கிறிஸ்துவுடைய மகிமையில் வெளிப்படன்னு ஆசைப்படுறீங்களா? பாடுபட வேண்டும். பாடுகள் இல்லாமல் கிறிஸ்துவனுடைய மகிமையிலே பங்கு பெறவே முடியாதுங்க. பாடுகள் நிச்சயம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள் நிச்சயம். உங்களுக்கு பாடுகள் இல்லாட்டி தான் பிரச்சனை. சரித்தாங்களா? ஆண்டவர் உங்களை பாடுகளுக்கு உட்படுத்தி உங்களை பல்வேறு விதமான சூழ்நிலைகளை உங்களை கடந்து வர செய்தாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமான ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த பாடுகளுக்காக உங்களை ஸ்தோத்திரம். அதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம ஷேப் பண்ணுறாருங்க. நம்மளை திருத்தி அழகாக அந்த பரலோக ராஜ்யத்திற்கென்று நாம் சுதந்திரவாளிகளாக ஆகும்படிக்காக அவர் நம்ம என்ன செய்கிறார்னா, அவர் நம்மை திருத்தி அமைக்கிறார். இந்த பாடுகள் அப்படிப்பட்டதான திருத்தி அமைப்பதற்கேற்ற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. சரித்தாங்களா? விசுவாசத்துக்கு வரும் சோதனைகள் தான் பாடுன்னு சொல்லுவோம். அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீதிமான் என்று சொல்லுங்க. வசனத்தை சொல்லுங்க. நீதிமான் என்று விளங்கின பின்பு என்னத்தை பெறுவானா? ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா! ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி
யாக்கோபு 1:12 நம்ம வாசிக்கிறோம். சரி, பவுல் தான் இப்படி சொன்னாரே, நான் பாடுகளுடைய ஐக்கியத்தை நான் அதை அடையணும்னு சொல்லி விரும்புகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதன் ஐக்கியத்தில் நானும் சேரணும்னு சொல்லி விரும்புகிறாரு. பேதுரு என்ன சொல்கிறார் நம்ம பார்த்தோம்னா, பேதுரு 4:13 அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் மைமைப்படும் பொழுதுன்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோம், நாமளும் மைமைப்படும்படிக்காக அப்படின்னா அவர் வெளிப்படும் பொழுது நிச்சயமாக மகிமை இருக்கிறது, நமக்கு இருக்கிறதுங்க. அப்படிப்பட்ட அந்த மகிமை நமக்கு வேணும் என்றால் என்ன செய்யணும், அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்புறம் 1 பேர் 4:1 அவர் என்ன சொல்றார், அந்த பாடுகள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ பாடுபடுதலை ஆண்டவரே என்ன செய்யிருக்காரு, ஆயுதமாக அவரே பாடுபடுதலை தெரிந்து கொண்டதுனால நாமும் இந்த பாடுபடுதலை என்ன செய்யணும்னா ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, வாங்க நம்ம பாடுகளை பற்றி நம்ம பேசணும். பாடுபட்ட பின்னாடி நம்ம என்ன யோசித்தோம், பாடுபடுதலை நம்மளுக்கு விசுவாசத்தினால நாம் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்திலேயும் விசுவாசத்தினாலே அல்லது சிலுவையில் அறையப்படுகிற அப்படிப்பட்டதான அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் விசுவாசத்தினாலே கடந்து செல்லுகிறோம். சத்தான இதுக்கு ஆதாரமான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்ம பாடுகள் படுகிறோம், கிறிஸ்துவுடனே கூட சேர்ந்து பாடுகள் படுகிறோம். அவரோட கூட நாம் சிலுவையிலேயும் அறையப்படுகிறோம் விசுவாசத்தினாலே. சத்தான பவுல் அப்படி தான் எழுதுறாரு. நீங்கள் பாருங்க, வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 2:20 என்ன எழுதுறாருன்னு பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட என்ன சொன்னீங்க, கிறிஸ்துவுடனே கூட எப்போ அறையப்பட்டீங்க? அது பட்டேன்னு சொல்லிருக்கிறது பார்த்தா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, கடந்த காலத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னா எப்போ அறையப்பட்டேன் அல்லது எப்போ, நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. பிழைத்திருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து பற்றும் தேவனுடைய குமாரனை பற்றும், உன்னோட சொல்லுங்க, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. இப்போ நான் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டேன் என்று சொல்லுவது விசுவாசத்தினாலே. ஆண்டவர் சிலுவையில் எதற்காக அறையப்பட்டார் சொல்லுங்க? சிலுவையில் எதுக்காக அறையப்பட்டார்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அறையப்பட்டார். நாம சிலுவையில் அறையப்படணும், எதுக்காக அறையப்படணும் யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்களுக்குள்ள அந்த வசனத்தை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம்னா இந்த வசனத்தை நீங்கள் பாருங்க. அதாவது கலாத்தியர் 5:24 உள்ள வசனத்தை பாருங்க. எதுக்காக நம்ம சிலுவையில் அறையப்படணும் அப்படிங்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க. அப்போ நீங்கள் எப்போ சிலுவையில் அறையப்பட்டீங்க? உங்களுடைய ஆசை இச்சைகள் இவைகளெல்லாம் கிறிஸ்துவனுடையவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவைகளெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லும் பொழுது அவர் மீன் பண்ணுறது ஒன்று தான். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தின் நிச்சயம் அதன் ஆசைகளை என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அறையிறாங்க. இந்த நாள் எப்பொழுது நமக்காக நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சோம்னா நல்லா நீங்கள் கவனமாக யோசிச்சு பாருங்கள். எந்த நாளிலே எந்த சமயத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையுண்டார் என்று சொல்லி நீங்கள் மனதார விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த நாளிலே இருந்த உங்களுடைய உள்ளத்திலே வாசமாயிருக்கிற ஆவியானவர் உங்களை தொடர்ந்து அந்த மாம்ச இச்சைகள், மாம்ச ஆசைகள், அந்த விருப்பங்கள் அவைகளிலிருந்து உங்களை விலக்கி நடத்தி சென்று கொண்டிருக்கிறாரோ அந்த நாளிலே இருந்து தானே நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்களுடைய மாம்சத்திற்காகவும் உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்காகவும் நீங்கள் என்ன செய்தீர்கள், சிலுவையில் அறையப்பட்டீர்கள். நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, கலாத்தியர் 2:20 திருப்பி அவரோட வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்ட எந்த காரியம் அறையப்பட்டதோ, என்னுடைய ஆசைகள், என்னுடைய இச்சைகள், என்னுடைய உலக பிரகாரமான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகியவைகள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. அவைகளுக்கு இடமில்லை. நான் கிறிஸ்துவனுடையவனாய் இருக்கிறேன். என்னுடைய ஆசைகள், இச்சைகள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. அவைகளுக்காக நான் வாழவில்லை. நான் எதற்காக வாழ்கிறேன்னு சொல்றாரு. இப்பொழுது நான் பிழைத்திருக்க எதற்காக பிழைத்திருக்கேன்னு சொல்ற வசனத்தை வாசிங்க. நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது அதிலிருந்து வாசிங்க. பிழைத்திருக்கிறார். மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஒப்பு கொடுத்த விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்றார்.
அந்த விசுவாசம். நம்ம பார்த்தோம் விசுவாசம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் விசுவாசம் வைக்கணும், அல்லது எந்தெந்த காரியத்தில். பொதுவாக நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா விட்டுறாதீங்க அவங்கள. இந்த காரியங்களெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா ஐயான்னு சொல்லி நிச்சயமாக கேளுங்க. சரிதான், நான் விசுவாசம் அம்மா விசுவாசிச்சிட்டா நான் ரட்சிக்கப்பட்டோம் அல்லது அப்படின்னா அது ரொம்ப ஷாலோவாக தான் இருக்கும். சரிதாங்களா? அப்போ இந்த விசுவாசம் இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் சிலுவையில் என்ன செய்யிருக்காங்கன்னா தன்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். இவர் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்கிறார். இவைகள் எல்லாமே விசுவாசத்தின் மூலமாக, என்னுடைய விசுவாசத்தினாலே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நான் என்னுடைய ஆசை இச்சைகளுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதன் மூலம் நான் என்ன செய்கிறேன், இந்த உலகத்துக்காக வாழாமல் எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த, எனக்காக முற்றிலுமே பரலோகத்தை விட்டு மகிமை விட்டு துறந்து இந்த பூமிக்கு வந்தாரே, அந்த ஆண்டவரை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன், மாம்சத்தில் அவருடைய நாமத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். சரி, இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது பாடுகளை நாம் பார்த்தோம். அதற்கடுத்தது அவருடைய நாமத்தினாலே அவர் எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்படிப்பட்டதான சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம். இப்போ அவருடைய மரணத்தை பற்றியும் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அவர் மரணம் நமக்காக மரித்தார் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம பேசுவோம். அது பேசும் முன்பாக நீங்கள் ரோமர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தீங்கன்னா அவருடைய மரணத்துக்குள்ளாக நீங்கள் என்ன செய்வீங்க? ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற அனைவருமே அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் என்ன செய்யறோம்னா ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அப்ப 7ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க. நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கமும் பண்ணப்பட்டோம். இப்போ இது ஒரு காரியம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்குது இல்லைங்களா? பாடுகள் பட்டோம்னு சொல்கிறோம், அதுக்கடுத்து சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லுகிறோம். இதுலேயும் நம்ம பங்கு இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லுகிறோம் விசுவாசத்தினாலே. அதுக்கடுத்து அவர் மரணம் அவருக்குள்ளாக வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். நாமும் என்ன செய்கிறோம்னா அந்த மரணத்தை ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்படி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் மரித்து விட்டேன், பாவத்திற்காக மரித்து விட்டேன். அதனால 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரித்தவன் நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறபடி, அப்படிப்பட்டதான விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற அல்லது நாம் அனுபவிக்கிற அல்லது நாம் உணர்ந்து கொள்ளுகிற அந்த மரணம் பாவத்திலிருந்து என்ன செய்கிறது என்றால் நம்மை தூர விலக்கி விடுகிறது. இனி அந்த பாவத்தை விழுந்தோமானால் அல்லது அந்த பாவத்தில் இருந்தோமானால் எப்படிப்பட்டதான தண்டனைகள் அல்லது எப்படிப்பட்டதான இனி ஒரு மன்னிப்பதற்கு இனி ஒரு புதிதாக ஒரு பலி, கிருபாதார பலி எதுவும் இல்லாத ஒரு காரியத்திலே அந்த பாவத்தை விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம், அவருடைய மரணத்திற்குள்ளாகும் அந்த விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. அடக்கம் என்கிற சொல்லுகிற அந்த காரியத்தில் ஞானஸ்தானத்திலே நாம் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த அடக்கம் பண்ணப்படுகிற அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வது இந்த வேதவசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். சரிதாங்களா? இப்போ பாருங்கள், இதற்கு அடுத்து தான் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். அவரை நான் நம்பி ஞானஸ்நானத்தினால அவரோட சிலுவையில் அறையப்பட்டேன், பாவத்திற்காக சித்தங்களாம் அடக்கமும் பண்ணப்பட்டேன் ஞானஸ்நானத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? 3ஆம் நாள் என்ன செஞ்சார் சொல்லுங்க? உயிரோடு எழுந்தார். மகிமையில் உயிரோடு எழுந்தாரா? சரிதாங்களா? மகிமையில் உயிரோடு எழுந்தாரா? இப்போ நமக்கு என்ன நடக்குதுங்க? அந்த காரியத்தில் விசேஷமாக ஒரு முக்கியமான காரியம் நடக்க பார்த்து. என்ன காரியம்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் பொழுது, தேவன், பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்னா, பழைய மனுஷனாகிய ஆதாமினிடத்தின் அந்த சந்ததியிலிருந்து வந்த அந்த பாவ சந்ததியிலிருந்து வந்த என்னை அவர் எடுத்து என்ன செய்கிறார்னா, அப்படியே எடுத்து அவர் என்ன செய்கிறார்னா கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறார்னா வைத்து என்னை உயிர்ப்பிக்கிறார். உயிர்த்தெழுதல் ஒரே காலத்தில் நடக்க போகுது. உயிர்த்தெழுதல் நடக்கிறப்ப நீங்கள் அதை பற்றி நல்ல தெளிவான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும். உயிர்த்தெழுதல் என்னைக்கு நடக்குன்னா, ஆண்டவர் தம்முடைய கடைசி எக்காலம் ஊதி ஆண்டவர் மகிமையோடு வெளிப்படும் பொழுது உயிர்த்தெழுதல் நடக்கப் போகிறது எல்லாத்துக்கும். சரித்தாங்களா? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வித்தியாசமான காரியம் நடக்கும். அது என்னன்னு பைபிளில் போட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? முதலாவது நடக்கிற காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் கல்லறை விட்டு எழுதுவாங்க. ரெண்டாவது என்ன நடக்கும்? உயிரோடு இருக்கிற நமக்கு என்ன நடக்கும்?
ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவர் இப்பொழுது வருவாரானால் நாம் அனைவரும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படும். அது எவ்வளோ நேரத்தில் நடக்குன்னு சொல்லுங்க. ஒரு இமை பொழுதுல அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? அந்த மறுரூபம் தாங்க மகிமை. அதுதான் மகிமையில் நம்ம பிரவேசிக்கிறது. சரி, இப்போ நீங்கள் இந்த இதுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாருன்னா, அவர் உயிரோடு எழுந்தபடி, அவர் உயிரோடு எழுந்து மகிமையில் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனார் இல்லைங்களா? நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. எப்படி உயிர்ப்பிக்கிறார்னா, அவர் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி என்ன செய்கிறார்னா, ஒரு புது சிருஷ்டியாக என்னை சிருஷ்டிக்கிறார். அதனால தான் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் எல்லாம் புதிதாக. என்னன்னா ஒன்று கூட பழசே கிடையாதுங்க. ஆதாமுடைய நேச்சர்லேருந்து வந்த எந்த காரியமே அதில் கிடையவே கிடையாது. எல்லாம் புதிதாக மாறுது. ஆண்டவர் வந்து புதிதாக நம்மை பார்க்கிறார். சுத்தமாக துடைக்கப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு ஸ்லேட் மாதிரி நம்மளை பார்க்குறார். ஆண்டவர் விசுவாசிட்டா, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் நான் உண்மை விசுவாசிக்க நம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவேன்னு சொல்லி ஆசைப்படுகிறேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பாவியையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவனை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அவன் அப்படியே ஒரு புதிதாக ஒரு மனிதனாக மாற்றி அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் என்ன செய்கிறாரு? ஆழமாக அவனை கட்டுகிறார். இப்போ வாங்க இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து உயிர் தெழுந்தார். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லியிருக்கு. நாமும் கூட என்ன செய்யப்படுகிறோம்? இந்த ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறோம். புது சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம். இதுதான் உண்மையானது. கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தார் அப்படிங்கிறது எந்த ஒரு காலத்தை குறிக்கிறது? நிகழ்காலமா, வருங்காலமா, எதிர்காலமா? சொல்லுங்க. இறந்த காலம் என்ன இல்லைங்களா? இறந்த காலம். உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ நம்ம அப்படி பார்க்குறப்ப நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உயிர்ப்பிக்கிறார். வாஸ்தவமாக அவர் வந்து அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நமக்கு பங்கு இருக்கு. அக்கிரமங்கள் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை எப்பொழுது நம்ம பெறுகிறோம்னா, ஆமா, கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவத்துக்காக மரித்து உயிர் தெழுந்தார், அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்ப்பிக்கப்படுகிறேன் ஆவியினாலே என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நாம் ஆழமாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் பாருங்க, கொலோசியர் 2 சில விஷயங்களை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, 2 கொலோசியர் திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. இங்க ஒரு முக்கியமான காரியத்தை 2 நம்ம வாசிக்கணும். என்ன வாசிக்கிறோம்னா 2 செத்தாங்களா 12 ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களோட கூட உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு இன்னும் வரலை, அது இன்னும் வரப்போறதா இருக்கிறது. ஆனால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் இல்லைங்களா? அதைத்தான் அவர் இந்த உயிரோடு எழுந்தவர்களாக இருக்கிறோம்னு சொல்லுகிறார். உயிர்ப்பிக்கப்படுகிற முதல்ல நம்ம மரித்தவர்களாக இருந்தோம். எதற்கு மரித்தவர்களாக இருந்தோம்? பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். பிசாசின் பிடியில், மரணத்தின் பிடியில், உலக வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் இல்லாததுனால மரித்தவர்களாக நாம் இருந்தோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நம்ம உயிர்ப்பித்தார் பார்த்தீங்களா, ஒரு புதிய சிருஷ்டியாக்கினார் பார்த்தீங்களா, அதைத்தான் அவர் வந்து உயிர்ப்பித்தீர்கள்னு சொல்றார், உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள்னு சொல்றாரு. இப்போ 2 வாசிச்சுங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்தார்? அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. நம்ம மரித்தவர்களாக இருந்தோம், ஆனால் கிறிஸ்துவை விசுவாசித்ததுனாலே அவர் என்ன செய்கிறார்? அவரோட கூட இப்போ என்ன செய்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, புதிய சிருஷ்டிகளாக நாம் மாறி இருக்கிறோம். இப்போ கொலோசியரில் 3 அவர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறார். நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம விசுவாசத்தில் நம்ம எப்படி படிப்படியாக நம்ம முன்னேறுகிறோமோ அந்த ஒரு ஸ்டெப்பில் இது இன்னொரு முக்கியமான ஒரு அடி. என்னென்னா 3 ஒரு வசனம், அந்த முதல் வசனத்தை நீங்கள் தயவுசெய்து வாசிச்சு பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எப்பங்க எழுந்திருச்சிங்க? கிறிஸ்துவுடனே கூட எழுந்துட்டீங்களா?
நான் சொன்னேன் உயிர்த்தெழுதல் நடக்க போகுதுன்னு சொன்னேன்னு. ஆனால் அவர் உயிர்ப்பித்துட்டாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, புதிய சிருஷ்டியாக மாற்றிட்டார். அதைத்தான் அவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா இதில் எதுவும் டவுட்டாவெல்லாம் அவர் சொல்லலைங்க, பக்காவாக சொல்லிட்டார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் விலகுனீங்க, பாவ மன்னிப்பை அவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டீங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீங்க, உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீங்க. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா டவுட்டாவெல்லாம் சொல்லலை. நீங்கள் அதை அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டீங்க. இது ஈக்குவல் டு என்னது, அது அவரோடு கூட உயிர்த்தெழுதலுக்கு சமாதானம். திருப்பி நான் உயிர்த்தெழுதல் நடந்துட்டுன்னு சொன்னால் நானும் ஒரு வேத புரட்டனாக மாறிடுறேன். அதனால் அப்படி சொல்ல விரும்பலை. உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று தான் சொன்னேன், உயிர்த்தெழுந்தோன்னு நான் சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெளிவாக, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உயிர்ப்பித்தலை தான் அவர் அப்படி சொல்கிறார். அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த புதிய சிருஷ்டியாக்கப்பட்டோன்னு அதை தான் அவர் அப்படி சொல்கிறார். இப்போ பாருங்க, தேவனுடைய கிறிஸ்து வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்துல மேலானவைகளை தேடுங்கள் அப்படிங்கிறாரு. இதில் நம்ம விசேஷமாக நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்னா 2-3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம புது சிருஷ்டிகளாக மாறினோம். நம்முடைய ஜீவனை அவர் என்ன சொன்ன புதுப்பித்தாரு. சத்தாங்களா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். அதனால இன்னொரு முக்கியமான காரியம் என்ன சொல்லுதுன்னா, 2வது வசனத்தை யாராச்சும் வாசிச்சு பாருங்க. மேலானவைகளே நாடுங்கள். இது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஆரம்பிக்கிறது ஏனென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பார்க்குறீங்களா 3ஆம் வசனத்தை? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள் என்னது, கடந்த காலம். சத்தாங்களா, அப்போ உங்கள் ஜீவன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மரித்தீங்க, ஆனால் உங்களுடைய ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க, சத்தமாக வாசிங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஜீவன் எங்கே இருக்குங்க? நம்முடைய ஜீவன் நம்ம என்றைக்கு விசுவாசித்தோமோ, அவர் என்றைக்கு நம்ம புது சிருஷ்டியாக மாற்றினாரோ, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கு. ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக இருக்குங்க. தேவனுக்குள்ளே இருக்குன்னா அது என்ன செய்யுது, அது ஒரு சேஃப்டி லாக்கரில் பத்திரமா இருக்குது, நம்முடைய ஜீவன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவன் என்னைக்கு வெளிப்படுன்னு போட்டிருக்கு பாருங்க. 4ஆம் வசனத்தை யாராச்சும் வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர். இதுதான் ஐயா சொன்னாங்க, நாமும் மகிமையிலே வெளிப்படுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு மகிமையிலே நாம் வெளிப்படுவோம். கிறிஸ்து நம்முடைய ஜீவன், பிரதான ஆசாரியராகிய பிரதான மெய்ப்பராகிய நம்முடைய கிறிஸ்துவனுடைய இரட்சகர் மகிமையோடும் பிரதான தூதர்களோடும் கடைசி எக்காலம் முழங்கும் பொழுது மகிமையிலே வெளிப்படும் பொழுது நாமும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவோம். இதுதான் உண்மையான காரியம். அப்போ இதில் இன்னொரு காரியம், முக்கியமான காரியம் என்னென்னா, இப்போ நம்ம என்ன செய்யறோம், நீங்கள் இந்த அழகான வசனத்துக்கு எழுதியிருக்காங்க, நீங்களே அந்த ஆலயம் செத்தாங்களா, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன்கிற இந்த வசனம் எல்லாருக்கும் பார்த்தீங்களா. இதன்படி கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து உலகம் எங்கில் இருக்கிற விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களாக நாம் அனைவரும் சேர்ந்து அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அந்த சரீரத்துக்கு தலை யாராக இருக்காங்க? கிறிஸ்துவாக இருக்கார். சரிங்களா? இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த வசனம் என்னன்னா, சரிங்களா, எபேசியர் 5:30. நம்ம தான் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அப்புறம் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். இப்படி சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். படைச்சார் இல்லைங்களா? படைச்சிட்டு அவர் என்ன செய்வார், ஆதாம் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு அவரே சொல்கிறார். சரி, ஆதாம் தனியாக இருப்பது நல்லதில்லை, சிருஷ்டிகளை எல்லாத்தையும் படைச்சி முடிச்சிட்டார். ஆதாம் எப்படி படைத்தார்? கொஞ்சம் மண்ணை எடுத்து அதை ஆதாம் மாதிரி தம்முடைய சாயலாக அதை என்ன செய்கிறாருன்னா அதை படைத்து அவருடைய மூக்கில் என்ன செய்கிறார், ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அப்பொழுது அது என்ன ஆகுது, அவன் ஜீவாத்மாவானான்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? இப்படி தான் ஆண்டவர் படைச்சார். ஏவாள் ஆண்டவர் எப்படி படைச்சார்? கொஞ்சம் மண் எடுத்து, நல்லா தெரியுங்களா, விழா எலும்பு எடுத்து படைச்சார். இப்போ விழா எலும்பை எடுக்கணும் தாங்களா? அப்போ விழா எலும்பு எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை வர வைக்கிறார். சரிதானா? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு விழா எலும்பு எடுத்து அதை ஒரு மனுஷியாக உற்பவித்து அதை ஏவாளை நிறுத்திட்டார். நிறுத்தின பின்னாடி சரிதாங்களா, ஆதாமை தட்டி எழுப்புறாரு. தூக்கத்தில் இருக்கார்ல, தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பி ஆதாம் பாருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தோன்னா he was so excited. அங்கே முன்னாடி யார் நிற்கிறா?
ஏவாள் நிற்கிறான். அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. இந்த வசனம் தான் வந்துச்சுங்க. 5:30 தான் வந்துச்சு. இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமா இருக்கா. இந்த 30 வசனத்தினோடு வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கிறிஸ்து இருக்கிறாரு, அவருடைய மாம்சத்தின் மாம்சமாக, அவருடைய எலும்பின் எலும்பாக நாம் இருக்கிறோம். சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்போ எபேசியர் 2:5 அதே வசனம் தான் எழுதப்பட்டிருக்கு. 5 நான் வாசிக்க உங்களுக்காக கேளுங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கைங்க. நிச்சயமாக சொன்ன பாடுகள் இருக்குது, உபத்திரவங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். அது வேணும், அது இல்லாட்டி அது வாழ்க்கையே கிடையாது. எப்படி நான் சொல்லட்டுங்களா? இப்போ நம்ம தான் கிறிஸ்துவோட எலும்புக்கும் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல. இப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆமாம் தானே, இல்லைங்களா? அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருவோமா? எபேசியர் 2:7 வாசிச்சு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது தேவன் என்ன செய்கிறாரு, நம்ம அவரோடு கூட கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதத்தில் எப்படி, பரலோகத்தில் எப்படி கிறிஸ்து அவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துல நம்மையும், இதை சொல்கிறப்ப பயமாக இருக்குன்னு, தேவாதி தேவன் இருக்கிறார், நம்மையும் அங்கே உட்காந்து வச்சுருக்காங்களா? வசனம் அப்படி தானே சொல்லுது, இல்லைங்களா? நாம் அங்கே இருக்கிறோமான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா, என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம். பிதாவினுடைய வலது பாரசத்தில் வசனம் சொல்கிறதுபடி நம்ம எதுக்கு அதை டவுட் பண்ணுவானே? என்ன சொல்லப்பட்டிருக்கு? வசனத்தினோடு வாசிங்க. 2:7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரமும் செய்தார். பிதாவானவருடைய வலது பாரசத்தில் கிறிஸ்து உட்கார்ந்துருக்கார். நல்லா கவனிங்க. இப்போ அவருடைய நம்மெல்லாம் அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அவருடைய சரீரம்னு சொல்லுகிறோம். வெறும் தலை மாத்திரம் கிறிஸ்துவனுடைய வலது பாரசத்தில் ஒரு தலை மாத்திரம் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். கிறிஸ்து சரியாவா இருக்கும்? முழு வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக சரீரத்தோடு கூட தலை கிறிஸ்து சரீரமாகிய அந்த விசுவாசிகளுடைய சங்கமம் அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்குங்க. ஹல்லேலூயா, எவ்வளவு மகிமையான காரியம். அதனால தான் இந்த கொலோசியர் 3 அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நமக்குள்ள நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கான்? யாருக்குள்ள மறைந்திருக்கு? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். மிகப்பெரிய மகிமையை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அவர் வெளிப்படும் பொழுது மிகுந்த மகிமையோடு நாமும் வெளிப்படுவோம். உயிரோடு இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிரேதமாக அல்லது அங்கே வெறும் மண்ணாக இருந்தாலும் சரி, அப்பொழுதும் மகிமையான ஒரு சரீரத்தோடு கூட நம்ம எழுப்ப வல்லமையில் அந்த தேவனுடைய நாமத்தினால நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாக இருக்கிறதுனால எபிரேயர் 12:1 வேகமாக வாசிங்க. பாரமான உங்களுக்கு எதெல்லாம் பாரமாக தோன்றதெல்லாம் தெரிஞ்சிங்க வெட்டுருங்க. அதுக்கடுத்து பாவத்தையும் நமக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்காரு அந்த ஓட்டம். பொறுமையோடு ஓடுவோம், விசுவாசத்தோடு கூட ஓடுவோம். மகிமையில் ஒரு நாள் நாம் வெளிப்படுவோம். விசுவாசிக்கிற அனைவருக்கும் இந்த காரியம் நடைபெறுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஐயா கரங்களை கொடுக்கிறோம்.